ஃபைட் கொடுக்குற பிளேயர். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து ஷெல்லுக்குள்ள போகாம ஃபைட் பண்ணணும். நான் எவ்வளவு ரன் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புவி ஓவர ஃபைட் பண்ண விதம் ஆகட்டும், ஷாட்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ரேட் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரன்னிங் விக்கெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த சீனியர் ஜூனியர் கேப் அந்த இது மட்டும் தான் தவிர மத்தபடி அவன் ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். என்ன சொல்றது? ஒரு டூ early to predict, பட் ஐம் சீயிங் மெனி ரோஹித் சர்மா கிளிம்சஸ். அவனோட ஐடியிலே வந்து ரோஹித் சர்மா தான். பட் எனக்கு நிறைய ரோஹித் சர்மா கிளிம்சஸ் தெரியுது. நான் வந்து ரோஹித் சர்மாவை 2008 அவரை பார்த்திருக்கேன். சிபி சீரியஸ்ல ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நிறைய பேருக்கு. அந்த எனக்கு காமன்வெல்த் தெரியும். பேங்க் சீரியஸ்ல வந்து அந்த மூணு ஃபைனல் நடக்கும். அந்த 3 ஃபைனல்ல அப்பெல்லாம் ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட்லாம் மேட்டர் கிடையாது. உனக்கு வந்து அடிக்கிறதா மேட்டர். சோ அந்த ஃபைட் கொடுக்குற ஒரு பிளேயர், அந்த அந்த ஷார்ட் செலக்ஷன் ஆகட்டும், அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல அடிக்கிறதாகட்டும், அப்புறம் டெக்கன் சார்ஜர்ஸ்ல எமர்ஜிங் பிளேயர் வாங்கினதாகட்டும், அந்த மாதிரி ஒரு மினி ரோஹித் சர்மாவை நான் பாக்குறேன். நாட் டு கம்பேர் இஸ் ஐடோல், பட் அந்த ஷார்ட் செலக்ஷனு கொஞ்சம் அந்த பேசஸ் வந்து கொஞ்சம் லெக்க ஃப்ரீ பண்ணி அடிக்கிறது. ரோஹித் சர்மா நீ பாத்தீங்கன்னா தெரியும், பழைய டெக்கன் சார்ஜர்ஸ் ப்ளூ கலர் ட்ரெஸ்ல இருக்கப்போ கம்ப்ளீட்லி மூவ் அவே ஃப்ரம் 3 ஸ்டெம்ஸ். அந்த 3 ஸ்டெம்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஆஃப் சைட்ல ஒரு ஷார்ட்ஸ் கிளியர் பண்ணாரு, லெக் சைட் போயிட்டு இந்த நிக்கெட்டை கிளியர் பண்ணாரு. அப்ப அவ்வளவு பவர்ஃபுல்லா புல் ஷாட் இருக்காது சின்ஸ் ஏஜ் கம்மியா இருக்கிறதுனால. பட் அவன் இவனால ஆயுஷ் மாத்திரால் டெலிவர் பண்ண முடியுது. அந்த மும்பைல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் அந்த டச் இருக்கும் போல இருக்கு. அது நிறைய தெரியுது. ஹோப்ஃபுல்லி வி ஃபைண்ட் சம்